சென்னை விமான நிலையத்தில் கை நிறைய சம்பளத்துடன் கௌரவமான வேலை என்று பொய்யான தகவல்களை படித்த இளைஞர்கள் மத்தியில் பரப்பி ஒரு கும்பல் அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி தொடர்ந்து பண மோசடி செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த கும்பல் சமூக வலைதளங்கள், வாட்ஸ்அப் குழுக்கள் போன்றவைகளில் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் முத்திரையை போலியாக பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் இந்த அறிவிப்புகளை வெளியிடுகிறது. சென்னை புறநகர் பகுதியான குரோம்பேட்டை, பல்லாவரம், பம்மல், மீனம்பாக்கம், ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இதற்கான நேர்முக தேர்வுகள் நடப்பதாகவும் அந்த அறிவிப்புகளில் வெளியிடப்படுகிறது. இதை நம்பி இளைஞர்கள் பலர் அதில் கொடுக்கப்பட்டுள்ள செல்போன் எண்களை தொடர்பு கொண்டால் விண்ணப்ப படிவங்கள் 250 முதல் 500 ரூபாய் வரை என்று கூறுகின்றனர். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த பணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்துகின்றனர். அதன் பின்பு அந்த இளைஞர்களை சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள ஒரு இடத்திற்கு வரவழைத்து நேர்முக தேர்வு நடத்துகின்றனர். சில நேரங்களில் அண்டை மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர், வேலூர் போன்ற மாவட்டங்களிலும் இதேபோல் நேர்முக தேர்வுகள் நடத்தி சிலரை தேர்வு செய்து அவர்களிடம் மோசடியாக பல ஆயிரத்திலிருந்து லட்சக்கணக்கில் பணத்தையும் பெற்றுக்கொண்டு போலி பணி நியமன ஆணைகளை கொடுத்து அனுப்பியுள்ளனர். அவைகளை உண்மையான ஆணை என நினைத்துக் கொண்டு சென்னை விமான நிலையத்திற்கு வேலையில் சேர்வதற்காக வரும் இளைஞர்கள், இளம் பெண்கள் பலர் அது போலியான வேலை நியமன உத்தரவு என்பதை அறிந்து தங்களுடைய பணமும் பறிபோய்விட்டதே என்று கதறும் சம்பவங்கள் அவ்வப்போது சென்னை விமான நிலையத்தில் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் சென்னை விமான நிலைய சுங்கத்துறையில் பணிபுரிவதாக கூறி சென்னை புறநகர் பகுதியைச் சேர்ந்த 30 வயது தவான் என்பவர் விமான நிலையத்திலிருந்து கால் டாக்ஸியில் ஏறி உள்ளார். ஓட்டுநரிடம் சுங்கத்துறையில் பணியாற்ற ஆட்கள் தேவை என்று கூறி பேச்சு கொடுத்துள்ளார். இதையடுத்து அவரும் தனக்கு தெரிந்த நண்பர்கள், வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்கள் என்று 15 பேரிடம் 20 லட்சம் ரூபாய் வசூல் செய்து தவானிடம் கொடுத்துள்ளார். ஆனால் பல நாட்களாகியும் வேலை கிடைப்பதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. இதையடுத்து பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் விசாரித்த போது சுங்கத்துறையில் அதுபோல யாரையும் வேலைக்கு எடுக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் பணம் வாங்கிய தவான் என்பவர் ஏற்கனவே சென்னை விமான நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக வேலை பார்த்தவர் என்பதும் தற்போது வேலை எதுவும் இல்லாமல் இருக்கிறார் என்றும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் தவானை பிடித்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறுகையில், இந்திய விமான நிலைய ஆணையம் பணிக்கு புதிதாக நியமனம் செய்வதாக இருந்தால் முறையாக இந்திய விமான நிலைய ஆணைய இணையதளத்தில் அது குறித்து விளம்பரங்கள் வெளியிடப்படும். அது மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள பிரபலமான முன்னணி பத்திரிகைகளில் இந்திய விமான நிலைய ஆணைய முத்திரைகளுடன் விளம்பரங்கள் வரும் என்று தெரிவித்துள்ளனர். அதை பார்த்து விண்ணப்பதாரர்கள் முறையாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றும் இதற்கு இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது என்றும் கூறியுள்ளனர். மோசடி சம்பவங்கள் குறித்து இந்திய விமான நிலைய ஆணையம் தரப்பில் காவல்துறையிடம் முறையாக புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற மோசடியில் ஈடுபடும் கும்பலை பிடிக்க காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.